வணக்கம் அனைவருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா, குரூப் 4க்கான ஜிஎஸ் சிலபஸ் டிகோட் பண்ணி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் தமிழுக்கான சிலபஸ் என்னென்ன இருக்குது, அதில் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் தமிழ் கடந்து வந்த பாதை ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை மட்டுமே படித்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்தது. எப்போது நீங்கள் 2019 அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் தான், அப்போ புது புக்கு கூட இருக்காது. அந்த ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தாலே போதும். ஸ்கூல் புக்ஸில் அட்டை டு அட்டை 6th-லேருந்து 12th வரைக்கும் புக்கை ஃபுல்லாக படித்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நியூ புக் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்றப்போ சில நியூ புக் மட்டும் படித்தாங்க, சிலர் ஓல்டு புக்கையும் சேர்த்து படித்தாங்க. அப்போ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு, அதுவும் 6th to 12th தான். எக்ஸ்ட்ராவாக எங்கே போவாங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் புக்குக்கு போவாங்க. அதை வச்சு நீங்கள் படித்தாலே ஒரு 90 to 95 வரைக்கும் போட்டுடலாம். இந்த 95 to 100 வரைக்கும் நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்காக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஏதோ எக்ஸ்ட்ராவாக வெளியே இருந்து இலக்கியம் புக்கில் இருந்தோ இல்லை இலக்கணம் புக்கில் இருந்தோ அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போது சிலபஸை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் இருந்ததை விட டாபிக்ஸை குறைச்சிட்டாங்க. அட்டை டு அட்டை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குற ஒரு டாப்பிக்கு நீங்கள் ஒரு புக்கை வெளியே சோர்ஸ் படிக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் அது எல்லா டாப்பிக்கும் இல்லை, சில டாப்பிக்கு தான். இப்போது ஸ்டார்டிங்கில் அது என்னென்ன சோர்ஸ் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேருக்கு இருந்தது. இப்போ மேக்ஸிமம் நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் எங்கே படிக்கணும், என்னென்ன புக்ஸ் வெளியே படிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. அந்த லிஸ்ட்டெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, நாங்கள் படிக்கிறப்போ அந்த புக்கெல்லாம் யார் எழுதுனா அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, அந்த புக்கையே உங்களை படிக்க சொல்கிறாங்க. அந்த நிலைமைக்கு மாறிடுச்சு. ஆனால் இது என்ன சொல்கிறது, புக்கு நமக்கு கிடச்சிருச்சுன்றப்போ அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. எப்படின்னா ஒரு 10-15 புக்கு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் எல்லாருமே படிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்காது. இப்போ லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணப்போ குரூப் 4 கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. எதனாலனா அந்த அளவுக்கு எல்லாராலையும் எல்லா சோர்ஸ் புக்கையும் அந்த அளவுக்கு படிக்க முடியாது. கட் ஆஃப் குறையும், அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் குறையும். ஒரு சில டாபிக் மட்டும் நம்ம வெளியே ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அது எந்தெந்த டாப்பிக்கு, என்னென்ன புக்கு, அந்த புக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கும் தேவிரான்னு ஒரு இலக்கியம் புக் இருக்கும், இலக்கணமுக்கு தேவிரா புக் இருக்கும். இப்போ மயங்கொலி சொல்லகராதின்னு ஒரு புக் இருக்குது. அப்புறம் பயன்முறை தமிழ், இளங்குமரனார் எழுதிய தமிழ் வளம்னு ஒரு புக்கு, நன்னூல் புக்கு படிக்கணும்னு சொல்கிறாங்க. பழமொழி 400 அந்த புக்கில் பழமொழிகள் ஒரு டாபிக் தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் பழமொழிகள், அதே பழமொழிகளுக்கு தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன் எழுதின புக்கு. அது இல்லாமல் மயங்கொலி சொல்லகராதி ஆல்ரெடி சொல்லியாச்சு. வேறு பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்டான புக்கு. அதுலேருந்து நிறையா கொஸ்டின் இப்போ கேட்டிருக்காங்க. அதனால அந்த புக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமனார் எழுதின புக்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா. அப்புறம் தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் இணையவழி பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது, டிவிஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி. அவங்க இந்த தமிழ் நூல்கள் எல்லாம் தொகுத்து பிடிஎஃபாக உங்களுக்கு இணைய வழியில் புக்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அவங்க வெப்சைட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த புக் எல்லாமே மேக்ஸிமம் அந்த இணையவழியிலே கிடைக்குது. நீங்கள் இதை முக்கியமாக இந்த வெப்சைட் நோட் பண்ணி வச்சுக்கணும். தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி டிவிஏ அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் இந்த மாதிரி இந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அதிலே டவுன்லோட் பண்ணி கூட படிச்சுக்கலாம். நமக்கு தேவையான டாப்பிக்கை மட்டும் அதை மட்டும் படிக்க போகிறோம். இப்போது நீங்கள் ஒரே நாளில் உட்காந்து மொத்தமாக கலைச்சொல் ஃபுல்லாக நான் அந்த புக்கையை படித்து முடிச்சுன்னு நினச்சிங்கன்னா படிக்க முடியாது. ஆனால் நமக்கு இப்போது ஆல்ரெடி நம்ம நிறையா கலைச்சொல் நமக்கு தெரியும் அப்படின்னா அது எப்படி தெரியும்னா, நம்மளோட ரெகுலர் ப்ராக்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்லேயே அது கலந்துட்ட மாதிரி. இது நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தானே, அதனால தமிழ் கற்றுக்கலாம். ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அந்த கலைச்சொல்லை நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். அதுதான் இப்போது நம்ம பண்ண போகிற விஷயம். எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் நம்ம படிக்க தான் போகிறோம், ஓகேங்களா? பாருங்கள், இப்போ சிலபஸ் நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்ன இருக்குது, எதுக்கு நம்ம வெளியே படிக்கணும், எதுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமையும் இன்னும் டீட்டெயில்டாகவும் தெளிவாகவும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த புக்ஸ்லலாம் என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு அந்த புக்கில் என்னென்ன படிக்கணும் தனித்தனியாக அதை நோட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கூட தரதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா இதுதான் குரூப் 4க்கான தமிழ் சிலபஸ்ஸு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுனா இதில் நீங்கள் தகுதி தேர்வும் இது. 100க்கு 40 கொஸ்டின் கரெக்டாக போடணும். அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள், சரிங்களா? அப்போது 100க்கு 40 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அதுதான் தகுதி தேர்வு. மதிப்பீட்டு தேர்வுனா இந்த 100க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதுக்காக 40னா 40 எடுக்கக்கூடாது. நீங்கள் இதில் 90 மார்க் வரைக்கும் எடுக்கலாம். இது இப்போது 90 மார்க் எடுக்கிறது மிகப்பெரிய விஷயமாயிடுச்சு.
நீங்கள் ஒரு 80 to 85 வரைக்கும் போட்டுட்டு ஜிஎஸ் நல்லா போட்டிங்கனாலே நீங்கள் சூப்பரான மார்க் எடுத்தீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ என்ன சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னு கொடுத்துருக்காங்க பார்ட் 1, அது இலக்கணம் கொடுத்துருக்காங்க. 25 கேள்விகள் இலக்கணத்துலேருந்து கேட்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு டாப்பிக்கு பிரித்து எழுதுதல். இது நம்ம 6th to 12th ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக்கில் என்ன இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் கண்டிப்பாக போட்டுடலாம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அவ்வளோ கஷ்டம் இருக்காது. சரிங்களா? இந்த சந்திப்பிழைக்கும் இலக்கணம் இருக்கும். எந்தெந்த இடத்துல சந்தி வரும், எந்த இடத்துல சந்தி வராது, வல்லினம் மிகாதுன்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். குறில் நெடில் வேறுபாடுக்கு ஸ்கூல் புக்கில் நிறையா இருக்குது. அது இல்லாமல் சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் வேறு எந்த வெளியே புக்கில் இருக்கோ அதெல்லாமே படிக்கணும். ஸோ லகர வேறுபாடுமே வெளியே புக்கில் படிக்கணும். ஏன்னா நிறைய இதுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே இருந்து. ஸோ அது இந்த நகரம் ரகர வேறுபாடு இது எல்லாமே. இந்த இனவெழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இலக்கணம் டாப்பிக்காக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா இலக்கணம் டாப்பிக்கும் ரொம்ப நல்லாவே படித்து வச்சுக்கணும். ஒன்று. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சொல். ஃபஸ்ட்டு எழுத்து, அடுத்து சொல்லு பாருங்கள். வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினை எச்சம், இதெல்லாம் கான்செப்ட்டு. வினை சொல்னா என்ன, வினை முற்றுனா என்ன, வினை எச்சம்னா என்ன, வினையால் அணையும் பெயர்னா என்ன, பெயரெச்சம்னா என்ன, ஸோ இது எல்லாமே கான்செப்ட்டு. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சாலே வெளியேருந்து கேட்டாலுமே நம்ம போட்டுற முடியும். அப்போ அந்த கான்செப்ட் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கான்செப்ட் எல்லாமே 6th to 12th வரைக்குமே இருக்கும். நீங்கள் தேவிராவோட இலக்கணம் புக்கு படித்தாலும் சரி, இல்லை நன்னூல் புக்கோ இல்லை தொல்காப்பி புக்கோ அதில் உள்ள இலக்கணம் படித்தாலும் சரி, 11th 12th இலக்கணம்ல இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லகராதி பார்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். சரிங்களா? எதிர்ச்சொல் எடுத்தெழுதுறது இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது மேக்ஸிமம். அப்புறம் அது இல்லாமல் வெளியே இருக்கிறதும் நம்ம சொன்ன புக் லிஸ்ட்டில் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குது, இது ஸ்கூல் புக்கில் ஒரு யூனிட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவும் படிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் புக் அது மாதிரி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா இப்போ இன்ஸ்டியூட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன புக் லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் எது நம்ம இப்போ புது தமிழ் சிலபஸ்க்கு இருக்குது அப்படின்னு அவங்களே எடுத்து எல்லாமே கோர்வையாக தர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சிங்கிள் புக்காக படிக்கணும்னா ஏதோ ஒரு நல்ல இன்ஸ்டியூட் புக்கை நம்ம சூஸ் பண்ணி படித்தாலே கூட போதுமானது. சரிங்களா? அடுத்து உரிய பொருளை கண்டறிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்களும் இதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ பொருந்தா சொல்லை கண்டறிதல். அகர வரிசைப்படி எழுதுறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் தப்பு பண்ணுறக்கூடாது. சரிங்களா? அகர வரிசைப்படி பண்ணுறது. ஒரு பொருள் பன்மொழி இது இலக்கணம் இருக்கும். இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல். நம்ம புக்கில் தமிழ் புக்கில் உள்ள எல்லா சொல்லும் பொருளும் என்ன சொல்லுக்கான பொருள் மொத்தமாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் இது எல்லாமே. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, எழுதுதல் சிறப்பு, பயிலுதல் எது கரெக்டு அப்படின்னு. இது அந்தளவுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஓகேங்களா? ஊடகம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி. அடுத்து ஊர் பெயர்களின் மருவு. இந்த கொஸ்டின் இப்போ கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் வெளியே சோர்ஸ் படிக்கணும். அது நம்ம அந்த புக்கில் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் அந்த டிவிஏ தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமிலேயே நிறைய சோர்ஸஸ் இருக்குது. அகராதி இருக்குது. அது மாதிரி இந்த ஒரு பொருள் ஒரு சொல்லுக்குள்ள பல பொருள் அதுவுமே இருக்குது. அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். அது இல்லாமல் தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் போர்ட்டலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறையா பிடிஎஃப்ஸ் இப்போது அவங்களே கொடுக்குறாங்க. அதெல்லாமே தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை எழுதுதல். இதுவுமே அது மாதிரி தான். இந்த டிவியை இதிலே பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கு தொடர்பில் பிழை திருத்துதல். ஓகேங்களா? ஸோ இதுக்கான நம்ம அந்த என்ன மரபு என்ன இலக்கணம் தெரிஞ்சு வச்சுட்டோம்னாலே அதை வச்சே போட்டுடலாம். மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கு கவர் பண்ணுறது 6th to 12th ஸ்கூல் புக்கு தமிழ் புக்கு. இந்த டாப்பிக்லாம் கவர் ஆகிறது மட்டும்தான். முன்னே அட்டை படிக்கணும், நிறையா யூனிட் படிக்கணும். இப்போ அப்படி கிடையாது. ஸோ என்னென்ன யூனிட் படிக்கணும்னு தனியாக பிரிக்கணும். இப்போ இந்த டாபிக் எல்லாமே புக்கு ஒரு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் பின்னாடி பயிற்சியாக இருக்கும், இலக்கணமாக இருக்கும். இப்போ இலக்கணம் பார்க்கணும், அந்த பயிற்சியையும் பார்க்கணும். இது 6th to 12th. ஓல்டு நியூ முடிஞ்சால் ரெண்டுமே படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இது அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். அடுத்து எழுதும் திறன் சொல்லியிருக்காங்க. இதில் எழுதும் திறனில் ஒரு 15 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 15 கொஸ்டின் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இது சில நேரங்களில் சிம்பிளாக இருக்கும், சில நேரங்களில் புக்கில் இங்கேருந்து ஏதோ ஒரு லைனை அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. பழைய கொஸ்டினில் அப்படி கேட்டுருந்தாங்க, இப்போ அப்படி கேட்குறதில்ல. சரிங்களா? அடுத்து தொடர் வகைகள். இந்த செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, உண்மை, ஒருமை பன்மை இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா, அதுதான் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் மரபு தமிழ் திணை, உயர்திணை, அக்ரிணை. ஸோ அதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. நீங்கள் 6th to 12th ஓல்டு நியூ சிறப்பு தமிழ் அந்த இலக்கணம் கவர் பண்ணிட்டீங்கனாலே இதெல்லாமே கவர் ஆயிரும். சரிங்களா?
அந்த அக்ரிணை உயர்திணை அக்ரிணைலாம் தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள். இந்த டாப்பிக்கில் இந்த 10 மார்க்கு தான் ரொம்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி வருது. இந்த 10 கொஸ்டின் ரொம்ப டஃப்பாகிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ சர்ச் இன்ஜின் தேடுபொறிங்கிறது ஸ்கூல் புக்கில் இருக்குது. வலசை, மைக்ரேஷன், ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீனு, கடல்மேல் நாட்டுகள், இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆனால் அவங்க கேட்கும்போது ஸ்கூல் புக்லேருந்து கேட்க மாட்டுறாங்க, வெளியே இதுக்காகவே உருவாக்கப்பட்ட விளக்கண புக்லேருந்து கேட்குறாங்க. கலைச்சொல் தனியாக ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கில் 1000 பேஜ் இருந்தாலும் அந்த புக்லேருந்து அவங்க கேட்குறாங்க. இது மாதிரி நிலைமை ஆகிட்டப்போ நம்ம இதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவாக கலைச்சொல் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்காக தான் அந்த புக்கு, அந்த அகராதி அதெல்லாமே சொன்னது. அதில் எல்லாமே இருக்குது. அதை நம்ம கொஞ்சமாக படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், வாசித்து புரிந்து கொள்ளுதல். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்குற மாதிரி. ஸோ அந்த வாசித்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்க போது. ஸோ இது இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான டாபிக். இந்த 15 மார்க்லாம் தவறோட கூடாது. கலைச்சொல்காக நம்ம நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லும் அதில் வரும். துறை சார்ந்த கலைச்சொற்கள், அதுக்கு என்ன அர்த்தம் அதுவும் வரும். தமிழோட கலைச்சொற்களும் வரும். தமிழ் ஒரு சொல்ல கொடுத்து அதுக்கு என்ன பொருள்னு கூட நமக்கு தெரியாத நிலமெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சொற்களும் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கிறது இந்த மாதிரி இந்த சோர்ஸ் புக்லேருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எளிய மொழிபெயர்ப்புங்கிறது, மொழிபெயர்ப்பும் இதே தான். இப்போ அங்கே கொடுத்தா தான் இங்கேயும். இப்போ இங்கே கொடுக்குறது ஈஸியாக கொடுத்துட்றாங்க, ஆனால் அங்கே எக்ஸாமில் கேட்குறது கஷ்டமாக கேட்குறாங்க. ஸோ அது இப்போ மொழிபெயர்ப்புக்கு இப்போது தமிழ்நாடு டிஐபிஆர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, டிஎன்டிஐபிஆர்னு இருக்கும். அதில் அவங்க கலைச்சொல் வேட்டைன்னு ஒன்று போடுவாங்க. ஒரு 10 வார்த்தைகளை ஒரு நாளும் அப்டேட் பண்ணுவாங்க. அதை ரெகுலராக பாருங்கள். அதில் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இருக்கும், கலைச்சொற்களும் இருக்கும். ஸோ அதுலேருந்தும் கேட்கலாம். இந்த டிவிஏ போர்ட்டலில் இருக்குது கலைச்சொற்கள், அதுலேருந்தும் கேட்கலாம். இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கில் இருந்து. ஸோ இதுலேருந்து எல்லாமே தான் கேட்குறாங்க. ஸோ கலைச்சொல், இந்த எளிய மொழிபெயர்ப்பு, இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த டாபிக் அப்படியே படிக்கிற டாபிக் தான். இலக்கியம், தமிழறிஞர்கள் அப்படியே படிக்கிற டாபிக் தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை பாட புத்தகங்களே அடிப்படையாக கொண்டது. நீங்கள் 11, 12 சேர்த்துக்கிறங்க. சரிங்களா? அதுலேயும் இருக்கும். ஸோ என்னென்னு பாருங்கள், நாமக்கல் கவிஞர் இருக்கார், அவரை மட்டும் படித்தா போதும். கீவா ஜெகநாதர், உருத்திரங்கண்ணனார், தமிழ் ஒளி, முடியரசன் இருக்கார், கண்ணதாசன், குன்றக்குடி அடிகளார், டி.கே. சிதம்பரனார், பாவேந்தர், இவங்களை பற்றின செய்திகள், இவங்களை பற்றின ஆசிரியர் குறிப்பு. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உவே சாமிநாதர், தேப்பு மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார், வீரமாமுனிவரோட தமிழ் தொண்டு, இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கும். 6th to 10th ஓல்டு புக்கில் இருக்கும். ஜியு போப்பு, இது பற்றி தமிழ் சான்றோர்கள் பற்றின செய்திகள். சரியா? அப்புறம் பாவலரையர், பெருஞ்சித்திரனார், தேவனைய பாவனர், அகரம், இந்த டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் ஒரு யூனிட்டாக அங்கங்கே தான் இருக்கும். அந்தந்த யூனிட் மட்டும் படித்தா போதும். இதில் இல்லாத தேவைப்படாத யூனிட்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. சரிங்களா? இந்த திராவிட மொழி குடும்பம், தமிழ் மொழி தொடர்பான நூட்களை அந்த யூனிட்டை மட்டும் படித்தாலே போதும். திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்தும் கொஷின் நிறையவே கேட்பாங்க. அந்த 20 அதிகாரங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த 20 அதிகாரங்களை நம்ம நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அது இல்லாமல் 8 தொகை, 10 பாட்டு, அதில் உள்ள எல்லா நூல்கள் பற்றின செய்தி, அதோட சிறப்பு, இது எல்லாத்தையுமே படித்து வச்சுக்கணும். இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த பாடல் வரி அது எல்லாமே படிச்சுக்கணும். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் அது இந்த நூல்களை பற்றி உங்களுக்கு வேறு தகவல் கிடச்சிருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த தேவிரா புக்கில், இலக்கியம் புக்கில் இருக்குது அப்படின்னா அந்த அதையே நோட்ஸாக மாற்றி வச்சுக்கணும். அது எல்லாமே தேவைப்படும். இந்த தமிழன், தொன்மை, திராவிட மொழிகள், இது எல்லாமே தனித்தனி யூனிட்டாக இருக்கும். இது 6th to 12th ஓல்டு அண்ட் நியூ புக்கே நீங்கள் வச்சுக்கோங்க. 6th to 10th இல்லாமல் 12th கூட வச்சுக்கோங்க. அதில் தான் கவராக இருக்கும். எல்லாமே தனித்தனி யூனிட்டாக இருக்கும். அதை நம்ம அப்படியே படித்தாலே போதுமானது. சரிங்களா? இப்போ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்க வேண்டியது நான் என்னென்ன புக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த புக்கில் எப்படி படிக்கணும், அந்த புக்கில் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக எது மட்டும் படிக்கணும், இந்த என்ன மாதிரி மொத்த புக்கையும் படிக்க முடியாது. ஆனால் நமக்கு இப்போ என்ன வேறு வழி இல்லை. நம்ம அதில் உள்ள அட்லீஸ்ட் ஒரு கான்செப்ட், ஒரு எலிமினேஷன் மெத்தடில் போடுற மாதிரியாவது நம்ம அதை படித்து வச்சுக்கணும். சரிங்களா?